87ல் தலைவருக்கு உடல்நல சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. அந்த நேரத்தில் அம்மா கொள்கை பொறுப்பு செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. போய் நம்ம கழக தொண்டர்களோட அம்மா பயணிக்கிறாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துட்டு அம்மா பேருக்கு பக்கத்தில் வெறும் கோப்பாசான்னு போட்டுக்கிட்டு உட்காரல, வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தலைவர் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன பிரச்சனை, இந்த குடும்பத்தில் இவங்க வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கேட்குறாங்க அப்படிங்கிறலாம் சொல்லி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அந்த தொண்டர்களுக்கு அம்மா மேலே ஒரு தனி பிரியம். இது மந்திரியாருங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க நம்ம கட்சி ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டாங்க யாரும். ஏன்னா அம்மாவை அப்பப்போ போய் பார்க்குறப்ப நான் போய் அம்மாவை அழைக்கலாம் போயிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சோன்னு என்ன ஆகுது, நம்ம மந்திரிங்க எஸ்சி சோமசுந்தரம், இன்னொரு மந்திரி ஆர்.எம். வீரப்பன், அவங்க தான் சீனியர். 2 பேருக்கும் என்ன ஆசை, யாராவது ஒருத்தங்க அவங்கவுங்க தனியாக நினைக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை தவிர்க்கிறாங்க. தலைவர் மறைஞ்சி அங்கே வீட்டு காரியம்லாம் செய்கிறாங்க ராஜாஜி ஹாலில். ஆனால் அம்மாவுக்கு அனுமதி இல்லை. அங்கே நாங்கள் தான் கூட நிற்கிறோம். இராணுவ வண்டியில் கொண்டு போய் வச்சதும் இராணுவத்தோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நீங்கள் வண்டியில் மலர் வளையம் வையுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்போ ஆர்.எம். வீரமன் மந்திரியாக இருந்தவருக்கு துணையாக இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலேயே அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்கெல்லாம் வரிசையா வீட்டில் நிப்பீங்க. அந்த கால வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்போ நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் தலைவர் உடல்நிலை சரியில்லை, நீ கூட உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரி தான் 2ஆ பிரிஞ்சு சேவல் புறா
தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில் வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்றோம். வெற்றி பெற்று 91ல் முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.